கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நீங்கள் யாவரும் கிறிஸ்துவுக்குள் நலமாக இருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கின்றேன். உங்களுடைய ஜெபத்திற்கும் உங்களுடைய ஆதரவிற்கும் நான் மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதியை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அது உண்மையிலே நடந்த சம்பவமா அல்லது மற்றவர்களால் உருவாக்கப்பட்டதா என்று எனக்கு தெரியல. ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. அதனால் அதை உங்களோட கூட பகிர்ந்து கொண்டு விட்டு ஆண்டுடைய வேத பகுதிக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். எனக்கு அன்பான பிள்ளைகளே, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ரொம்ப வருஷமாக மழை இல்லையா, அதனால அந்த பகுதியில் இருக்கிறதான நிறைய கிராம மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வறட்சியினால. அப்போ அந்த கிராமங்களில் ஒரு கிராமம் கிறிஸ்தவ கிராமமாக இருந்துச்சான். அப்போ அந்த கிறிஸ்தவ கிராமத்தில் இருந்ததான போதகரும் விசுவாசிகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தாங்களாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவரத்துல கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய பகுதிக்கு மழையை கொடுங்க, எங்களுடைய மழையை கொடுத்து எங்களுடைய மக்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவங்க ஜெபிப்போம் என்று சொல்லி ஒரு முடிவு எடுத்தார்களாம். அப்போ அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட தேதியை அவர்கள் தெரிந்தெடுத்து, ஒரு குறிப்பிட்ட இடத்தையும் அவர் தெரிந்தெடுத்து, அந்த இடத்திலே அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் கூடி வந்தார்களாம். அப்படி கூடி வந்திருக்கும் பொழுது அங்கே வந்ததான எல்லாருடைய கையும் காலியான கையாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு சின்ன குழந்தை மட்டும் வரும்போதே கொடையை எடுத்துகிட்டு வந்திருக்கிறார். அப்போ ஜெபத்தை நடத்தி கொண்டு இருக்கும் போதே பாஸ்டருடைய கண்கள் அந்த சின்ன குழந்தை மேலே போயிருக்குது. யோசித்து பார்த்துருக்கிறாரு, ஏன் இந்த சிறுமி, இந்த சின்ன பொண்ணு இந்த கொடையை இங்கே கொண்டு வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு, சரி அவட்ட கூப்பிட்டு கேட்டுருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா சொல்லு, நீ ஜெபமன வந்திருக்கிற, நீ எதுக்கு கொடையை கொண்டு வந்திருக்கிற, நாங்களாம் கொடையாரும் கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த சின்ன பொண்ணு சொல்லியிருக்கிறா, பாஸ்டர் நம்ம எல்லாருமே மழைக்காக நம்ம ஜெபம் பண்ணுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு இந்த இடத்துல ஆண்டவர் மழையை கொட்ட வைக்க போகிறாரு. நம்ம எல்லாருமே வீடு திரும்பும்போது நம்ம நனைஞ்சு தான் போவோம். அதனால நான் எனக்கு பாதுகாப்பாக, ஏன்னா எனக்கு மழையில் நனைஞ்சா சளி பிடிச்சிக்கிறோம், அதனால என்ன பாதுகாத்து கொள்றதுக்காக நான் கொடை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொன்னான். இதை கேட்ட உடனே பாஸ்டருக்கு கொஞ்ச நேரத்தில் வெட்கப்பட வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு இல்லையே, நம்முடைய விசுவாச கூட்டத்தாருக்கு இல்லையேன்னு சொல்லி அவர் வெட்கப்பட்டதாக சொல்லுகிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மில் அநேகர் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த ஜெபிக்கிற காரியங்கள் ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார் என்கிறதான நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் காண்பிக்கிறோமா அப்படின்னா இல்லை, இல்லையா? நம்முடைய நடைமுறை வாழ்க்கை மூலமாக, நம்முடைய வார்த்தை மூலமாக நாம் ஜெபித்த காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார், பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோமா அப்படின்னா ரொம்ப கம்மி தான். அப்படித்தான் வேதத்தில் ஒரு பகுதி நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம். இந்த 12வது அதிகாரத்தில் பேதுரு சிறைச்சாலையிலே வைக்கப்படுகிறார். யாக்கோபு ஏரோதுனால பட்டயத்தால் கொலை செய்யப்படுகிறார். அப்போ இந்த விஷயம் அங்கே இருக்கிறதான யூதர்களுக்கு, யூத மத தலைவர்களுக்கு ரொம்ப பிரியமாக இருக்கிறதுனால பேதுரையும் பிடிச்சி உள்ள வச்சாச்சு. ஏன்னா அவங்களுக்கும் யூத மத தலைவருக்கும் இடையே இருக்கிறதான அந்த உறவை புதுப்பிக்கிறதுக்காக, அவங்கள பிரியப்படுத்துறதுக்காக யாக்கோபை கொலை செஞ்சுட்டு பேதுரை பிடிச்சி சிறைச்சாலையில் வச்சுட்டான் ஏரோது. அப்ப இதை கேள்விப்பட்டதான சபை மக்கள் ஊக்கத்தோடு கூட ஜெபிக்கிறாங்க. 5வது வசனம் சொல்லுது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினாங்க. ரொம்ப ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. ஏன் ரொம்ப ஊக்கமா ஜெபிக்கிறாங்கன்னா, அதுக்கு முந்தின வருஷத்துல பார்க்கிறோம், அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவர்களாக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். என்னது, ஸ்குவாட் கையில் நினைச்சாச்சுன்னா கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப பலசாலிகள், அவங்கள தப்பிச்சு பேதுரு என்ன செய்ய முடியாது, வெளியே போக முடியாது. 4 பேரா கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு குரூப் என்ன செய்யறாங்கன்னா, பேதுரு மட்டுமே கண்காணிக்கிறதுக்காக ஸ்பெஷல் கார்டு வைக்கப்படுறாங்க. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில தான் பேதுரு என்ன செய்யறாரு இருக்கிறாரு. சூழ்நிலை ரொம்ப கடினமா இருக்குது. ஏன்னா யாக்கோபு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ அடுத்ததா பேதுரு அடுத்த லைன்ல நிற்கிறாரு. ஏற்கனவே அவருடைய தலையை வெட்டியாச்சு. இப்போ அடுத்த தலை யாருடைய தலை போக போகுதுன்னா பேதுருடைய தலை. ஸோ அப்போ எவ்வளவு ஒரு பதட்டமான சூழ்நிலை. அதனால திருச்சபையை என்ன செய்யறாங்கன்னா, ரொம்ப உற்சாகமா பேதுருக்காக ஊக்கமாக ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பேதுரு 2 சங்கிலினால் கட்டப்பட்டு 2 பேர் பக்கத்துல இருந்து அவங்களுடைய கைகளையும் பேதுருடைய கையிலையும் சங்கிலி கட்டி
அவரை ரொம்ப உன்னிப்பா அவரை அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க, அவரை காத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கிற வேளையில பேதுரு தூங்கி விடுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் அந்த சூழ்நிலை இருப்போமானால் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னா இல்லை, இல்லையா? நாளைக்கு ஜனங்கள் முன்னாடி கொண்டு வந்து அவனுடைய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு வேண்டியதான தண்டனை, மரண தண்டனை கொடுக்கணும். அதுதான் ராஜாவுடைய திட்டம், அதுதான் யூத மத தலைவர்களுடைய திட்டம். இப்ப காலையில இந்த வேலை நடக்கணும், காலையில அவருக்கு தண்டனை கொடுக்கணும். ஆனா இரவு, அதுக்கு முந்தின நாள் இரவு நீங்களும் நானும் அதே இடத்துல இருந்திருந்தோமானால் நிச்சயமாக நாம் தூங்கி இருக்க மாட்டோம். ஆனால் பேதுரு தூங்குகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேதுருடைய பலவீனம் என்னன்னா, ஒரு சில நேரங்கள்ல அவர் தூங்கி விடுவார். எங்க இடம் கிடைக்குதோ, எந்த இடம் பொருள் எதுவுமே பார்க்கிறது கிடையாது, அவர் தூங்கி விடுவார். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு அவரை அழைத்து செல்லும் பொழுது அங்கேயும் அவர் தூங்கி விடுகிறார். ஸோ எந்த இடமா இருந்தாலும் தூங்குகிறது பேதுருடைய பழக்கமாக இருக்கிறது. ஆனா இந்த இடத்துல இவ்வளவு மோசமான சூழ்நிலையில, பதட்டமான சூழ்நிலையில பேதுரு தூங்குகிறார் என்றால் அது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவர் ஆண்டவரை முற்றிலுமாக சார்ந்து விட்டார். ஆண்டவருடைய கரத்திலே தன்னுடைய உயிரையும் தன்னுடைய வாழ்க்கையும் முற்றிலுமாக கொடுத்து விட்டார். அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த நிம்மதியான உறக்கம். ஒரு சில நேரங்களில் கவலைப்படாம நிம்மதியா உறங்குறது கூட முழுவதும் ஆண்டவரை சார்ந்திருப்பதை காண்பிக்கிறது என்பதை நாம் பேதுருடைய வாழ்க்கையில நம்ம என்ன செய்ய முடிகிறது, கற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப ஆண்டவர் மிக அற்புதமாக திருச்சபையினுடைய கண்ணீரை பார்த்த ஆண்டவர், அவருடைய ஊக்கமான ஜபத்தை பார்த்த ஆண்டவர் தம்முடைய தேவதூதனை அனுப்புகிறார். தேவதூதன் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி, எந்திரி, உன்னுடைய பாதரட்சைகளை என்ன செய்ய, தொடுத்துக்கொள், வேமா ட்ரெஸ்ஸை போட்டுக்க, வேமா கிளம்பு அப்படின்னு சொன்ன உடனே அவனுடைய கையில் இருந்ததான சங்கிலிகள் அப்படியே அறுந்து போயிடுச்சு. சொப்பனம் காண்கிறதாக பேதுரு நினைத்தார். அவரை அழைத்து கொண்டு முதலாம் கேட்டு, 2ஆம் கேட்டு, 3ஆவது இருக்கிறதான இரும்பு கேட்டு அதையும் கிராஸ் பண்ணி வெளியே வந்தாச்சு. நேரே கொண்டு போய் இந்த தேவதூதன் பேதுரு எங்க விடுறாரு அப்படிங்கன்னா, எந்த தெருவுல பேதுருவுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, ஊக்கமான ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறதோ அதே தெருவுக்கிட்ட போய் என்னச்சாச்சுன்னா தேவதூதன் விட்டுட்டு போயாச்சு. தேவதூதன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவரே ரியலைஸ் பண்றாரு. அவருக்கு அப்பதான் சென்ஸே வருது, ஓஹோ இது வந்து தரிசனம் கிடையாது, கனவும் கிடையாது, உண்மையாகவே ஆண்டவர் நம்ம நினைத்திருக்கிறார். ஏரோதின் கைக்கும் அந்த யூத மத தலைவர்களுடைய கைக்கும் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறார், நம்மை காப்பாற்றி இருக்கிறாருங்கிறத என்னது அவருக்கு புரியுது. ஏன் அப்படின்னா, அடுத்த நாள் காலையில அங்க சிறைச்சாலையில இருந்தார் அப்படின்னா பேதுருவுக்கு கதையும் முடிந்திருக்கும். பேதுருவை காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் எண்ணம் கொண்டார். அவனை வைத்து பெரிய காரியங்களை ஆண்டவர் திட்டம் திட்டி வைத்திருந்தார். அதனால பேதுருவை என்ன செய்யற, அந்த இடத்துல காப்பாற்றுகிறார். அதை புரிந்து கொண்டு அவர் முதலாவது என்ன செய்யறாருன்னா, நேரடியா சபையார் இடத்துல போகிறார். இந்த கர்மானுடைய பிள்ளைகளே, நேரம் அங்க போய் கதவை தட்டுகிறார். ஏன்னா அவங்களுக்கு நியூஸ் சொல்லணும், ஏன்னா அவங்க ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய ஜெபத்தினுடைய பலன் கிடைத்து விட்டது என்று அவங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டம் தெளிவாக அந்த தேவதூதன் மூலமாக கரெக்டாக அந்த தெருவில் கொண்டு போய் விடுகிறார். போய் கதவை தட்டும் பொழுது அங்கே ரோதை என்கிறதான ஒரு பெண் என்ன செய்யறா, வேகமா ஓடி வந்து ஒற்று கேட்க வந்தாள். 13ஆவது வசனம், பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதே என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். அவன் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே இருக்கிறார் என்று அறிவித்தாள். ஏன் அவ்வளவு சந்தோஷம்னா, யாருக்காக இவ்வளவு உற்சாகமா ஊக்கமா ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவரே வந்து நிற்கிறார் கதவு முன்னாடி. சொன்னோடனே திறக்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ பாஸ் த இன்ஃபர்மேஷன், த குட் நியூஸ் டு அதர்ஸ் சொல்லி அந்த நற்செய்தியை மற்ற எல்லாருக்கும் என்ன செய்ய அறிவிப்போம். அவங்கெல்லாம் துக்கப்பட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவங்களுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு விட்டது, நான் உடனடியாக போய் சொல்லணும்னு சொல்லி அவளும் போய் சொல்லும் பொழுது கூட அவங்க என்ன செய்யல, நம்பல. அவங்க என்ன சொன்னாங்க, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பாருங்க, அவருடைய தூதராக இருக்கலாம், பேதுருவா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு சாதாரணமா என்ன செய்ய மாட்டான், ஏரோது பேதுருவை விடுவிக்க மாட்டான். காலையில பேதுருடைய உயிர் என்ன செய்யணும், தலை வெட்டப்பட்டு போகணும். அவன் என்னது எல்லாரும் முன்னாடியும் நியாயம் தீர்க்கப்படுறதுக்காக கொண்டு வரப்படணும். இந்த சூழ்நிலையில எப்படி பேதுரு விடுவிக்கப்படுவான், எப்படி வருவான்? உனக்கு என்ன பைத்தியமா? யூஆர் அவுட் ஆஃப் யுவர் செல்ஃப் அப்படின்றாங்க, யூஆர் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்றாங்க. உனக்கு மனநிலை பாதிக்கப்பட்டு போயிடுச்சு, போய் உட்காரு போ, பைத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, பேதுரு தொடர்ந்து தட்டி கொண்டிருந்ததுனால போய் கதை திறக்கிறாங்க. பேதுரு பின்னும் கதவை தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள், ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை அவங்களுடைய ஜெபம் கேட்கப்படும் என்று சொல்லி. எனக்கு அன்பானவருடைய பிள்ளைகளே, அநேக நேரங்களில்
நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், ரொம்ப வருஷமா ஊறி உழந்துட்டோம். அதுலேயே ஆண்டவர் கேட்பாரு, ஆனா பதில் உடனே தரமாட்டாரு. அவர் என்ன பிளான் பண்ணியிருக்காரோ அதை செய்வாரு அப்படின்னு நினைச்சாச்சு. அப்படியே டல் ஆகிட்டோம். அநேக நேரங்களில் அப்படியே ஒரு மனநிலை உருவாக்கிட்டோம் நமக்குள்ளேயே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறார். நம்முடைய வேண்டுதலுக்கு, ஊக்கமான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஒருவேளை அது நோவா கூட இருக்கலாம், இல்லை எஸ்ஸா கூட இருக்கலாம். எதா இருந்தாலும் என்ன, ஆண்டவர் பதில் கொடுக்கிறது பதில் தானே. இப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், திருச்சபை ஜெபிக்கிறார்கள், ஆனால் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கிறாங்க, ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபமா அப்படின்னா இல்லை. தங்களுடைய ஜெபத்திற்கு வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசிக்கிறது இல்லை. நம்ம ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு, அதற்கு வல்லமை உண்டு. தெர் இஸ் அ பவர் இன் பிரேயர் அப்படிங்கிறது என்னது, நம்ம என்ன செய்யறது இல்லை, விசுவாசிக்கிறது இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக சூழ்நிலைகள் இப்படி இருக்கலாம். ஒருவேளை கடினமான சூழ்நிலை, இனிமே வாய்ப்பே கிடையாது, இனிமே இது நடக்கிற விஷயமாங்க, சூழ்நிலையை பார்த்தா இதெல்லாம் காப்பாற்றப்படுகிற விஷயமா, சூழ்நிலையை பார்த்தா இதெல்லாம் மாறுமாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, இவ்வளோ கடினமான சூழ்நிலை மாறுமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் என்ன செய்யலாம், ஊக்கமாக ஜெபித்தாலும் கூட உங்களுடைய மனதில், உங்களுடைய சப்கான்சியன்ஸில் இல்லை இது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். இந்த கண்பானத்தையுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் ஒருபோதும் நம்முடைய கண்ணீரின் ஜெபத்தை அவர் வீணடிப்பது கிடையாது. நம்ம உற்சாகமாக ஜெபிக்கலாம், உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம், தொடர்ந்து ஆவிக்குள்ளே நிறைந்து நாம் ஜெபிக்கலாம். எப்படி ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயமான பதில் உண்டு. நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண நாமும் சீசர்களைப் போல ஆண்டவரத்தில் என்ன செய்வோம், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண சொல்லி கேட்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒரு சின்ன ஜெபம் நான் ஏறெடுக்க விரும்புகிறேன். நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சூழ்நிலையில் பார்க்கிறோம், சூழ்நிலையில் பார்த்து எங்களுடைய ஜெபம் கேட்கப்படுமா என்கிறதான ஆண்டவரே ஒரு அவநம்பிக்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலையை பார்க்கிறோமே தவிர, ஆண்டவர் மனிதர்களை பார்க்கிறோமே தவிர, ஆண்டவர் அரசாங்க சூழ்நிலையை பார்க்கிறோமே தவிர, எதிர்ப்பின் சூழ்நிலையை பார்க்கிறோமே தவிர, நீர் யார், நீர் எப்பேற்பட்டவர் என்பதை நாங்கள் மறந்து போய் விடுகிறோம் ஆண்டவரே. கடினமான சூழ்நிலையை பார்க்கும் பொழுது நீர் எவ்வளவு வல்லமை பெருத்தவர் என்பதை நாங்கள் மறந்து விடுகிறோம் அப்பா. நீர் சர்வ வல்லவர் என்பதை மறந்து விடுகிறோம் அப்பா. ஆண்டவர், நாங்களும் ஊக்கமாக ஜெபிக்கிறோம், ஆனால் அநேக நேரங்களில் விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. சூழ்நிலையை பார்த்து ஒருபோதும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறீர். ஆமாம் என்பது கூட உங்களுடைய பதிலாக இருக்கலாம், அல்லது இல்லை என்பது கூட உங்களுடைய பதிலாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆண்டவரே, நீர் பதில் கொடுக்கிறீர், நீர் கேட்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அந்த திருச்சபை போல இல்லாதபடி நாங்கள் திருச்சபையாக, நாங்கள் குடும்பமாக விசுவாசத்தோடு கூட வாழ, விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க நீர் செய்வீர் என்கிற நிச்சயத்தோடு கூட நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Thank you all. May God bless you. Amen.